நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? ஒரு பதிலுக்காகவா? ஒரு அதிசயத்துக்காகவா? இல்லை. உங்கள் மூடின கதவு திறப்பதற்காகவா? நீங்கள் ஜெபித்தீர்கள். ஆனால் இன்னும் பதில் இல்லை. அழுதீர்கள். ஆனால் சூழ்நிலை மாறவில்லை. இன்று தேவன் உங்களிடம் சொல்லுகிறார். காத்திரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். சங்கீதம் 130வது அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. கர்த்தருக்குக் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். இன்று இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நம்பிக்கையை இழக்காதீர்கள். ஏனெனில் காத்திருப்பது வீணல்ல. இந்த வசனம் நமக்கு ஒரு ஆழமான உண்மையை கற்றுக் கொடுக்கிறது. காத்திருப்பது பலவீனம் அல்ல. கர்த்தருக்காக காத்திருப்பது நம்பிக்கை இல்லாததல்ல. அது நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு அது உடனே மரமாக மாறாது. அது வளர நேரம் எடுக்கிறது. அதேபோல் தேவன் நம் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளுக்கும் நேரம் தேவை. என் ஆத்துமா காத்திருக்கிறது. இது வெறும் வெளிப்புற காத்திருப்பு அல்ல. இதயம் முழுவதும் நம்பிக்கையுடன் காத்திருப்பது. சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், மனிதர்கள் விட்டு சென்றாலும், நாம் சொல்வது, கர்த்தாவே, நான் உம்மை நம்புகிறேன். தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் தாமதிக்கலாம். ஆனால் தவறமாட்டார். காத்திருப்பதில் தேவன் நம் குணத்தை வடிவமைக்கிறார். நம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நம் சாட்சியை உருவாக்குகிறார். நீங்கள் இப்போது காத்திருக்கிறீர்களா? வேலைக்காக? ஆரோக்கியத்திற்காக? குடும்ப பிரச்சனைகளுக்காக? நம்பிக்கை இழக்காதீர்கள். இன்று இந்த வசனத்தை உங்கள் இதயத்தில் சொல்லுங்கள். கர்த்தருக்குக் காத்திருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். காத்திருப்பவர்களுக்கு தேவன் நிச்சயம் பதில் தருகிறார். ஜெபம். கர்த்தாவே, காத்திருக்கும் இந்த நேரங்களில் எங்களுக்கு சக்தி கொடுங்கள். நம்பிக்கை இழக்காமல் இருக்க உதவுங்கள். உம்முடைய வார்த்தையில் உறுதியாக நிலைக்க கிருபை தாரும். ஆமேன்.